மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விளாங்குடி பகுதியில் நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு தொடர்பான காட்சிகள் உங்கள் பார்வைக்காக. மதுரை முடக்கத்தான் பகுதியில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனையொட்டி தற்காலிக வாசல் அமைத்து 10க்கும் மேற்பட்ட காளைகளை ஓடவிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வீரர்கள் ஆர்வமுடன் சீறி பாய்ந்து காளைகளை அடக்கினர். போலீசாரின் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றதை அடுத்து ஜல்லிக்கட்டு நடத்தியவர்களை கைது செய்ய போலீசார் முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அலங்காநல்லூரில் கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. அலங்காநல்லூரில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டது. கொங்கு இளைஞர் பேரவை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இதனையடுத்து கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த 2 வரை போலீசார் கைது செய்தனர். சோ மறைவுக்கு பின்னர் நாட்டில் நிகழும் அசாதாரண அரசியல் நிகழ்வுகள் தம்மை வேதனையடைய செய்வதாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். துக்ளக் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில் சோவிடம் இருந்து கேட்காத அரசியல்வாதிகளே இருக்க முடியாது என்றும், மொரார்ஜி தேசாய் முதல் நரேந்திர மோடி வரை மிகப்பெரிய தலைவர்களின் நண்பராக சோ திகழ்ந்தார் எனவும் கூறினார். உண்மையை மட்டுமே அவர் வாழ்வில் கடைபிடித்தவர் எனவும், சோவிடம் அரசியல் ஆலோசனை கேட்டால் அது சரியாக இருக்கும் என்று தெரிவித்த ரஜினிகாந்த், சோ மறைவுக்கு பின்னர் நாட்டில் நிகழும் அசாதாரண அரசியல் நிகழ்வுகள் தம்மை வேதனையடைய செய்துள்ளதாக கூறினார். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி கோரி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் நடத்திய தடியடிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குநர் வ. கௌதமன் உள்ளிட்ட பலர் மீது போலீசார் தடியடி நடத்தியிருப்பது மனித நேயமற்ற செயல் என தெரிவித்துள்ள ஸ்டாலின், இத்தகைய நடவடிக்கைகளை கைவிட்டு ஜல்லிக்கட்டு நடத்த உரிய நடவடிக்கைகளில் அதிமுக ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஜல்லிக்கட்டு நடத்த கோரி ஜனநாயக முறையில் நடைபெறும் அனைத்து போராட்டங்களும் திமுக ஆதரவளிக்கும் எனவும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் உருவாக்கப்பட்ட 10 அடி உயர திருவள்ளுவர் மணர் சிற்பத்தை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். ஒரிசாவை சேர்ந்த தன்னார்வலர்கள் பிரபல மணர் சிற்ப கலை வல்லுநர் சுதர்ஷன் பட்நாயக் தலைமையில் இந்த திருவள்ளுவர் மணர் சிற்பத்தை உருவாக்கியுள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி உருவாக்கப்பட்டுள்ள இந்த சிற்பம் பொதுமக்கள் பார்வைக்காக இன்னும் சில நாட்களுக்கு கடற்கரையில் வைக்கப்பட உள்ளதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். அம்பாசமுத்திரம் பகுதியில் பைரவா திரைப்படம் பார்ப்பதில் ஏற்பட்ட தகராறில் 3 வெட்டுக்காயம் ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் பைரவா திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கும் போது கோவில் குளத்தை சேர்ந்த வேலாயுதம், மணி, இசக்கி பாண்டி ஆகியோருக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை மணி மற்றும் இசக்கியை சந்திக்க வேலாயுதம் சென்றுள்ளார். அப்போது சின்னசங்கரன் கோவில் செல்லும் சாலையில் வேலாயுதம், மணி, இசக்கி பாண்டி ஆகியோரை வழிமறைத்த கும்பல் திடீரென்று அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் படுகாயமுற்ற அம்மூவரும் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது பிறந்தநாளை குடும்பத்துடன் கொண்டாடும் வகையில் தேனி மாவட்டத்திற்கு நேற்று வருகை புரிந்த தமிழக முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். அதன் பின்னர் தனது சட்டமன்ற தொகுதியான போடி நாயக்கனூருக்கு வருகை புரிந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முதல்வர், தமிழக மக்கள் அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்றும் அதற்காக தாம் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். புதுகும்மிடிப்பூண்டியில் வேகமாக பரவி வரும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 28 பேருக்கு சென்னை அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் புதுகும்மிடிப்பூண்டியில் உள்ள இருளர் காலனியில் பரவிவிடும் மர்ம காய்ச்சலால் சில தினங்களுக்கு முன்பு ஒரு பெண் உள்பட 3 பேர் உயிரிழந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்களுக்கு கிராம ஊராட்சி சேவை மையத்தில் தங்க வைத்து கடந்த 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள் உள்ளிட்ட 28 பேர் சென்னை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காய்ச்சல் பாதித்த புதுகும்மிடிப்பூண்டி பகுதியில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாழப்பாடி பகுதி கிராமங்களில் பொங்கல் பண்டிகை தோறும் நடந்து வந்த வங்காநரி ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வனத்துறை இந்த ஆண்டும் தடை விதித்ததால் கிராம மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதி விவசாயிகள் தை பருவத்தில் பயிர் செய்வதற்கு முன் நரிமுகத்தில் இழித்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் வங்கா நரி பிடித்து வந்து காணும் பொங்கலன்று ஜல்லிக்கட்டு நடத்துவது வழக்கம். இப்பகுதி மக்களின் பாரம்பரிய விழாவிற்கு கடந்த 3 ஆண்டுகளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஆனால் கிராமப்புற தரிசு நில பாறை இடுக்குகளில் வலை அமைத்து வசிக்கும் வங்கா நரியை வனவிலங்கு என கூறி தங்களின் பாரம்பரிய விழாவை நடத்த விடாமல் தடுப்பதாக வனத்துறையினர் மீது கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பெரம்பலூரில் சர்க்கரை ஆலை வழங்க வேண்டி நிலுவைத் தொகை வழங்க வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணியை கட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை 20 கோடியே 49 லட்சம் ரூபாய் என கூறப்படுகிறது. இதனை உடனே வழங்க வலியுறுத்தி சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்களில் கருப்பு துணிகள் கட்டியும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் கரும்புக்கு பணம் வழங்காதால் இந்த பொங்கல் கருப்பு தின பொங்கலாக அனுசரிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே தடையை மீறி ரேக்களா பந்தயம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கெம்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ரேக்களா பந்தயத்தில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற பந்தயத்தில் போட்டியாளர்கள் இலக்கை நோக்கி விரைந்தனர். பந்தயத்தில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கு கிராம மக்கள் சார்பிலும் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பிலும் வெற்றி கோப்பைகள் பரிசு வழங்கப்பட்டது. இதனிடையே பேசிய விவசாயிகள் சங்கத்தினர் தடையை மீறி நடைபெற்ற இந்த ரேக்களா பந்தயத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்தால் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக தெரிவித்தனர். ராசிபுரம் அருகே தடையை மீறி ரேக்களா பந்தய போட்டி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள புறவழி சாலை பகுதியில் தடையை மீறி ரேக்களா பந்தய போட்டி நடைபெற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடத்தப்பட்ட போட்டிகளில் பங்கேற்ற ரேக்களா வண்டிகள் சீறி பாய்ந்து சென்றன. போட்டிகளின் முடிவில் வெற்றி பெற்ற ரேக்களா வண்டி உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. உசிலம்பட்டியில் பொதுமக்களுக்கு நிறுவப்பட்ட குடிநீர் குழாயினை ஆக்கிரமித்த தனிநபரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 10வது வார்டு பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக ஆழ்துளை கிணற்றில் இருந்து பொதுமக்களின் உபயோகத்திற்கு என குழாய் அமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதனை தடுத்து நிறுத்திய அப்பகுதி தனிநபர் ஒருவர் தனது வீட்டில் ஆழ்குழாயினை அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். இதனை அறிந்த கிராம மக்கள் அப்பகுதியில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை அரசு சிறுவர் காப்பகத்தில் வடசென்னை காவல்துறையினர் சார்பில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. காசிமேட்டில் உள்ள அரசு காப்பகத்தில் வடக்கு மண்டல காவல் துணை ஆணையர் ஜெயக்குமார் தலைமையில் நடந்த பொங்கல் விழாவில் ராயபுரம், காசிமேடு, திருவெற்றியூர், வண்ணாரப்பேட்டை, புது வண்ணாரப்பேட்டை பகுதி காவல்துறையினர் கலந்து கொண்டனர். பெண் காவலர்கள் கோலமிட்டு பொங்கல் வைத்து காப்பக சிறுவர்கள் 200 பேருடன் அமர்ந்து பொங்கல் உண்டு மகிழ்ந்தனர். உதகையில் நேற்று துவங்கிய தேயிலை சுற்றுலா விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சுற்றுலா நகரமான உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீலகிரி தேயிலை குறித்தும் அதன் வகைகள், தேயிலை பருகுவதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் போன்றவைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தேயிலை சுற்றுலா விழா ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகிறது. இதனையொட்டி உதகை தாவரவியல் பூங்காவில் நடத்தப்பட்ட தேயிலை சுற்றுலா விழாவை மாவட்ட ஆட்சியர் பி. சங்கர் துவக்கி வைத்தார். இதில் தேயிலை தூள் உற்பத்தியாளர்கள் தங்களது தேயிலை தூள்களை காட்சிக்கு வைத்துள்ளனர். 1 கிலோ 150 ரூபாய் முதல் 1 கிலோ 12,000 ரூபாய் விலை கொண்ட தேயிலை தூள்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் தேயிலை தூள்களை வாங்கியும் சென்றனர். சங்கரன் கோவிலில் உள்ள மரக்கடையில் நிகழ்ந்த திடீர் தீ விபத்தினை தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் பாரதியார் 4ஆம் தெருவில் பாடலிங்கம் என்பவருக்கு சொந்தமான முத்துமாரி என்ற பெயரில் மர அரவை மில் இயங்கி வருகிறது. குடியிருப்புகளுக்கு மத்தியில் உள்ள இந்த மர அரவை மில்லில் நேற்று பிற்பகலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென்று பரவிய தீ சில நொடிகளில் மரக்கடை முழுவதுமாக கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரக்கட்டைகள் எரிந்து நாசமானது. மேட்டூர் அருகே பயிர்கள் கருகியதால் மனமுடைந்த விவசாயி அதிர்ச்சியில் உயிரிழந்தார்.
மேட்டூர் அருகே உள்ள கந்தனூரை சேர்ந்த விவசாயி ரத்தினம் என்பவர் தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தில் ராகி அவரை பயிரிட்டு இருந்தார். மழை இல்லாத காரணத்தால் பயிர்கள் கருகின. இந்நிலையில் நேற்று வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆயிரக்கணக்கான ரூபாய் கடன் வாங்கி செலவிட்டு பயிர்கள் கருகியதால் கடந்த சில தினங்களாக மனவேதனையில் இருந்த அவர் நேற்று திடீரென உயிரிழந்தார். கன்னியாகுமரி அருகே புறா பிடிக்க முயன்ற போது கிணற்றில் தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். படுகாயமுற்ற இருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுபாஷ், கண்ணன், ஐயப்பன் ஆகிய 3 பேரும் ஆரல்வாய்மொழியை அடுத்து குமாரபுரம் பகுதியில் உள்ள கிணறு அருகில் நின்று மரத்தில் இருந்த புறாவினை பிடிக்க முற்பட்டுள்ளனர். அப்போது கிணற்றின் மேல் போடப்பட்டிருந்த மேல்தளம் இடிந்து 3 பேரும் கிணற்றில் விழுந்ததில் சுபாஷ் பலத்த காயமுற்று மரணமடைந்தார். படுகாயங்களுடன் கண்ணன், ஐயப்பன் இருவரும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் கிடந்த இறந்தவரின் உடலை மீட்டனர். ஆரல்வாய்மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பொங்கல் தினத்தன்று வண்டலூர் பூங்கா திறக்கப்படாததால் பார்வையாளர்கள் பெரும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். வர்தா புயல் பாதிப்புக்கு பின்னர் வண்டலூர் உயிரியல் பூங்கா இதுவரை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் பொங்கல் தினத்தன்று பூங்கா திறக்கப்படும் என எண்ணி நேற்று ஏராளமான பார்வையாளர்கள் பூங்காவிற்கு வருகை புரிந்தனர். ஆனால் பூங்கா திறக்காததால் பெரும் ஏமாற்றம் அடைந்ததாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். பொழுதுபோக்கு தளமாக விளங்கும் இப்பூங்காவை விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவாரூரில் வறட்சியால் பொங்கல் திருநாளை கொண்டாட முடியாததால் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு பொங்கலாக அனுசரித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் வறட்சியால் ஏராளமான ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் பயிர்கள் கருகி உள்ளன. இதனால் விவசாயிகள் கடும் பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளதால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுகளே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள கானூர் கிராம விவசாயிகள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு பேட்ஜ் அணிந்தும் கருப்பு பொங்கலாக அனுசரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். உரிய நிவாரணத்தை மத்திய மாநில அரசுகள் முன்கூட்டியே வழங்கியிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது என கூறி விவசாயிகள் முழக்கங்களையும் எழுப்பினர். சென்னை அருகே நடத்தப்பட்ட இளவட்ட கல் தூக்கும் போட்டியில் ஏராளமான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சென்னை அடுத்த தாம்பரம் கிழக்கு பகுதியில் பொங்கல் விழாவினை முன்னிட்டு இளவட்ட கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதில் 5 பேர் மட்டுமே முழுமையாக இளவட்ட கல்லை தூக்கி வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு போட்டிகளின் முடிவில் பரிசுகள் வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவையொட்டி கன்னியாகுமரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். இதன் காரணமாக பகவதி அம்மன் கோவில், முக்கடலும் சங்கமிக்கும் சங்கிலித்துறை உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. திசையன் விளை அருகே உலக பிரசித்தி பெற்ற ஒத்தகாலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தல தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திசையன் விளை அருகே உள்ள ஒத்தகாலன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தல தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 104வது ஆண்டு தேரோட்ட திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. காலை 5 மணிக்கு முதல் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து திரு யாத்திரை திருப்பலியும் நடந்தது. மாலையில் நற்கருணை ஆசீருடன் கொடியை பங்குத்தந்தை ரவிபாலன் அர்ச்சித்து கொடியை ஏற்றி வைத்தார். இந்த விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் காலையில் திருப்பலியும் மாலையில் ஜெபமாலை மறையுரையுடன் கூடிய நற்கருணை ஆசீரும் நடைபெறவுள்ளது. விழாவின் 9வது திருவிழாவான ஜனவரி 22ஆம் தேதி காலையில் 5:30 மணிக்கு முதல் திருப்பலியும் இரவு 6 மணிக்கு திருக்கல்யாண மாதா தேரோட்ட விழாவும் நடைபெறவுள்ளது. விருத்தாச்சலம் அருகே புகழ்பெற்ற பெரிய நாயகி அன்னை ஆலய பெருவிழாவினையொட்டி கொடியேற்ற வழிபாடு நேற்று நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோணாங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித பெரிய நாயகி அன்னை ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி 14ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறுவது வழக்கம். இதன்படி நேற்று மாலை செங்கற்பட்டு மறை மாவட்ட ஆயர் நீதிநாதன் தலைமையில் திருப்பலி நடத்தப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இந்த விழாவில் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்தனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு பழனி கோவிலில் பக்தர்கள் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர்.
தமிழர் திருநாளை முன்னிட்டு அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் பக்தர்கள் சுமார் 5 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நடிகை த்ரிஷாவை காயப்படுத்தும் வகையில் விமர்சிக்க வேண்டாம் என நடிகர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் நடிகை த்ரிஷாவுக்கு எதிரான தர்க்கத்தை தேசத்துடன் தொடர வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பீட்டா அமைப்புக்கு நடிகை த்ரிஷா ஆதரவு அளிப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் அவருக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ள கமல்ஹாசன், த்ரிஷாவை காயப்படுத்த வேண்டாம் எனவும் அவருக்கும் நமக்கும் உள்ள வேற்றுமையை ஊரறியட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கண்ணியும் வாழ நம் காலையும் வாழ வழி செய்ய வேண்டும் எனவும் கமல்ஹாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விராலிமலை மெய்க்கண்ணுடையாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மெய்க்கண்ணுடையாள் கோவிலில் நேற்று நடைபெற்ற 26வது ஆண்டு குத்துவிளக்கு பூஜையில் 2000க்கும் மேற்பட்டோர் குத்துவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பெண்களுக்கு மஞ்சள் துண்டு, தாலி கயிறு, தாம்பாள தட்டு உள்ளிட்ட பொருட்களை வழங்கி பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்துடன் மாவட்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.